இந்த ரீடிங் 2 ஜூலை பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது. நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஆக்சுவலா உங்க வாழ்க்கையில என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஃப்ளோல போயிட்டுருக்கீங்க. பெருசா எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கல. எதையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணல. ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. உங்களோட இன்டென்ஷன், உங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டுருக்கீங்க. இட்ஸ் லைக் எ பில்டிங், பார்ட்டிசிபேஷன். ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்க. அது வந்து ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷனா இருக்கலாம். இல்லைனா வந்து கலந்துக்கணும் அப்படின்னா, யூ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் தட். அதில் வந்து நீங்கள் ஒரு அங்கம் வகிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. பிரபஞ்சம் வந்து இதை உங்களுக்கு ரொம்ப செக்யூர்டாக வச்சுருக்காங்க. இது 4 ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி தான். பட் உங்களுக்காக பிரபஞ்சம் வந்து போற்றி பாதுகாத்து ரொம்ப செக்யூர்டாக வச்சுட்ருக்காங்க. அவங்க உங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், கோ வித் த ஃப்ளோ. நீங்கள் ஆக்சுவலாக இங்கே தான் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு மேபி ஃபீல் பண்ணலாம், நான் ரொம்ப ஸ்டக்காக இருக்கேன், என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு. டோன்ட் வரி. உங்களோட வாழ்க்கை இப்போ கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்குது. இந்த போராட்டத்துக்கு காரணம் உங்களை சுற்றி ஒரு திருட்டு கூட்டம் இருக்குது. திருட்டு கூட்டமாக இருக்கலாம், திருடியாக இருக்கலாம், திருடனாக இருக்கலாம். த மைசர் அவங்க பேராசைப்படுறாங்க. உங்களோட உழைப்பு, உங்களோட காசு, இது எல்லாத்தையுமே திருடிக்கணும். மேபி ஃபேமிலியாக கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு. இல்லைனா பிஸ்னஸ் பார்ட்னர், இல்லைனா வந்து உங்களோட ஒய்ஃப், ஹஸ்பண்ட், யாராக வேணா இருக்கலாம், உங்களோட லவ்வர். ஆனால் உங்கள் கூட இருக்கவங்க உங்கள் காசை திருடணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அதுதான் உங்களுக்கு இப்போ வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது வந்து உங்களுக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் இருக்கலாம். இனிமேல் அந்த உண்மை உங்களுக்கு தெரிய வரும். அவங்களோட இன்டென்ஷன் என்ன, உள்நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்குவீங்க. இவங்க பண்ணுறதுனால உங்களோட உங்களோட ட்ரீம் தள்ளி போயிட்டே இருக்குது. அதனால தான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் இன்னும் நடக்கலை. மேபி நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிக்கலாம், இல்லைனா வந்து எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிக்கலாம். அதெல்லாம் நடக்காமல் போகிறதுக்கு காரணம் இவங்க திருடிக்கிட்டே இருக்காங்க. உங்களோட எனர்ஜி, உங்களோட மணி எல்லாத்தையும் திருடிகிட்டே இருக்காங்க. உங்களோட உழைப்பு, ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் திருடி கொடுத்துட்டே இருக்கீங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, காம் டவுன், செக்யூர்டாக இருங்க, ஃபைட் பண்ணுங்கள். தப்பு நடந்தால் உண்மையிலே தட்டி கேளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கிளிங்கிங் டு த பாஸ்ட். அந்த பாஸ்ட்லேயே வந்து ஐயோ இப்படி நடந்துருச்சு, அப்படி ஆயிடுச்சு, இது திரும்ப எனக்கு ரிப்பீட் ஆகுமா, இதே மாதிரி நடந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணுவேன்னு புலம்புறதை விட்டுட்டு பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இந்த விஷயம் முடிஞ்சிடுச்சா, விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போ. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. ஏன்னா நீங்கள் ப்ரொடெக்டட், 4 பக்கமும் நீங்கள் ப்ரொடெக்டட். அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. பிரபஞ்சத்தோட சக்தி உங்களை 4 பக்கமுமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த திருட்டு கூட்டமாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களை வந்து ஒரு மாயைக்குள்ளே சிக்க வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன மாயை? என்னால் சாதிக்க முடியாது, என் வாழ்க்கையில் எது பண்ணாலும் நான் முன்னாடி போனால் 1 அடி போனால் 4 அடி சறுக்கும், இப்படி ஒரு மாயையை உங்களுக்கு உருவாக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் அந்த மாயை வெறும் மாயை தான், உண்மை இல்லை. பிரபஞ்சம் நிறைய தடவை உங்களுக்கு இதுக்கான அஷூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. யூ ஆர் ப்ரொடெக்டட். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கவர் ஆகிக்கும். உங்கள் கண்கள் மட்டும்தான் ஓப்பனாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட கைகள். ஏன்னா அது ரெண்டும் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தேவை, அவ்வளோதான். அது 2ல் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மீதி எல்லாமே ப்ரொடெக்டட். அதனால் நீங்கள் வந்து இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும்னு கற்பனை பண்ணிவிட்டு, பாஸ்டில் நடந்த விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு அங்கேயே தங்கி போகாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே இது மட்டும்தான். என்ன எனர்ஜிங்கிறத பார்க்கலாம். பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு வழிகாட்டப்படும். அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நீ கோ வித் த ஃப்ளோ. நான் உன்னை எங்கே எடுத்துகிட்டு போகணுமோ அங்கே தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இது பாருங்கள், இதுதான் ஸ்டார். உங்களுக்கு ஒரு தனியான ஸ்பெஷலான ஸ்பிரிட் டீம் இருக்காங்க. யூ ஆர் த ஸ்டார். நீங்கள் வந்து ரொம்ப ஷைன் ஆக போகிறீங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. பட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஸோ இந்த எனர்ஜியை நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படின்னு ட்ரை பண்ணி கிளைம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் அப்போ தான் அட்ராக்ட் பண்ண முடியும். பிரபஞ்சம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்னு நீங்கள் கேஷுவலாக இருந்தீங்கன்னா நடக்காது. ஓகே, எனக்கு வந்து நல்ல விஷயம் நடக்க போகுது, ஐம் கோயிங் டு அலைன், நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகிறேன், என் டே டு டே லைஃப்பில் நான் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்க போகிறேன். அந்த மாதிரி மாற்றங்கள் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு கொண்டு வரும்போது தான் இந்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும். மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஆல் அபவுட் எனர்ஜி. நீங்கள் வந்து ஓகே மேடம் சொல்லிட்டாங்க சூப்பர் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இங்கே வேலை எதுவும் செய்யாமல் நெகட்டிவ் எனர்ஜிலே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா, அது அப்படியே உங்கள் வாசல் வரைக்கும் வந்துட்டு போயிடும். அதனால தான் நான் வந்து உங்களை டைப் பண்ண சொல்லுது, எனர்ஜி கிளைம் பண்ண சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா, ரெனியூவல், டிசெப்ஷன். நான் சொல்லலை உங்களை சுற்றி ஒரு துரோகம் நடந்திருக்குன்னு, பிரபஞ்சம் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எஸ், நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது ஃபேமிலியாக இருக்கலாம், கூட இருந்தவங்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். பட் வஞ்சனை நடந்தது உண்மை. ஆனால் அதுலேருந்து மாற்றம் வருது. ஏன்னா நீங்கள் கோ வித் த ஃப்ளோ. நீங்கள் வந்து இட்ஸ் லைக் அ எண்ட் ஆஃப் த டனல், லைட் இந்த எண்ட் ஆஃப் த டனல் நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம். அதாவது ஒரு இருண்டு போன பாதையில், ஒரு இருண்டு போன குகையில் அந்த முடிவில் வெளிச்சம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி யூ ஆர் ஹோப்ஃபுல். மேபி இந்த எனர்ஜி நீங்கள் கிளைம் பண்ணோன்னே பிரபஞ்சம் வந்து எவ்வளோ பாசிட்டிவான விஷயத்த சொல்கிறாங்க பாருங்கள். இட்ஸ் லைக் இதுதான் எண்டு, ஆல்மோஸ்ட் யூ ஆர் தேர். இந்த நேரத்தில் நீங்கள் சோர்ந்து படுக்கிறதோ, இந்த நேரத்தில் வந்து அந்த டனல்னால் வெளிச்சம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அங்கேயே நின்றுட்டிங்கன்னா எப்படி?
இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. நம்ம ரொம்ப தூரம் இருக்கும்போதே அந்த வெளிச்சம் நம்ம கண்ணில் பட்டுரும். ஏன்னா சூரியனோட ஒளி கதிர்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லானது. ஸோ நீங்கள் இன்னொரு 3 கிலோமீட்டர் நடக்கணும். ஆனால் உங்களுக்கு அந்த எண்டு தெரிஞ்சிருச்சா, ஓ மை காட் அங்கே தான் ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒன்றா வேகமாக ஓடலாம், இங்கே ஃபைட் பண்ணலைன்னா ஓகே நான் வந்து ரஷ் ஆக போகிறது. ஏன்னா இந்த எண்டு நான் வெளியில் போனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கு எனர்ஜி வேணும். இது வந்து வெளியில் வந்துட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த சர்வைவல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் பிரபஞ்சம் வந்து பொறுமையாக போச்சுறாங்க. ஜஸ்ட் என்ஜாய் யுவர் த ப்ராசஸ், அவ்வளோதான். ஸ்ட்ரெஸ்ஸே பண்ணிக்காதீங்க. யூ ஆர் ஆல்வேஸ் ப்ரொடெக்டட். பிரபஞ்சம் சொன்னாங்க, என் கைகள் தான் இருக்கே, நீ ஏன் பயப்படுற, நான் தான் பாதை காட்டிகிட்டே இருக்கேனே, நீ எதுக்காக வந்து பயப்படுறேன்னு தெரியல. ஸ்ட்ரகிள் பிரபஞ்சம் அங்கீகரிக்கிறாங்க. பணம் ஆகட்டும், உங்கள் வாழ்க்கையில் ஸ்டெபிலிட்டிக்காகட்டும் பி கிரேட்ஃபுல். கிராட்டிடியூட் ரொம்ப அவசியம். ஸ்டெபிலிட்டிக்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அதை வந்து பிரபஞ்சம் வந்து இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் மாட்டிகிட்ருக்கேன்னு நினைக்கிறீங்க, அதையும் பிரபஞ்சம் குறைச்சி எடை போடலை. பட் இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான லெசன். ஓகே, நான் வந்து கைவிடக்கூடாது. பிரபஞ்சம் பார்த்து மேனிஃபெஸ்டேஷன், இப்போ இதை தான் பேசிகிட்ருக்கேன். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆல்ரெடி கிராண்டட். உங்கள்கிட்ட எல்லா விதமான டூலும் இருக்குது அந்த மேனிஃபெஸ்டேஷனை ரியாலிட்டிக்கு கொண்டு வரத்துக்கு. நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த டஃப் சைக்கிள், உங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்குது, பிளாக்கேஜஸ் இருக்குது, அதெல்லாம் அங்கீகரிக்கிறாங்க. நீங்கள் நிறைய துரோகங்களை பார்த்துருக்கீங்க, அதெல்லாமே அங்கீகரிக்கிறாங்க. ஆனால் இந்த துரோகம் முடிய போகிறது. ஸோ உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் கைகளுக்கு வரப்போகிறது. நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி, என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி. 8 of Cups, the Chariot. மேபி வந்து எமோஷனாக நீங்கள் ஃபுல்ஃபில்டாக இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருக்குது, நான் நினச்சது நடக்கலை, என்னோடய ட்ரீம் எதுவுமே நடக்கலை. மேபி இது காதலாக இருக்கலாம், ஃபேமிலி பெட்ரேயலாக இருக்கலாம், துரோகம் எதுவாக வேணா இருக்கலாம். பட் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரப்போறீங்க. வி ஆர் இந்த ஹார்ஸ் இயர். நம்ம இப்போ இருக்கிறதே வந்து குதிரையோட ஆண்டு தான், அது ஃபயர் ஹார்ஸ், நெருப்பு குதிரை. அதனால் உங்களுக்கு இந்த வருஷம் என்ன நடக்கணுமோ அது நிச்சயம் நடந்தே தீரும். உங்களுக்கு ஏமாத்துறவங்க, அவங்க மனசை உடைச்சவங்க எல்லாருமே இந்த கப் உங்கள் கையில் முழுசாக இருக்குது. உங்கள் காதல் வாழ்க்கையில் துரோகம் பண்ண நினச்சிருந்தாங்க அப்படின்னா அதுவுமே வந்து முறியடிக்கப்படும். இல்லைனா வந்து உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ரீம் இருக்கணும், நானும் அதுக்காக ஏங்கிட்டுருக்கேன். அட விடுங்க, அதெல்லாம் ட்ரீம் எல்லாம் வேறு, காதல் வேலை. ஒரு பென்சில் வாங்கணும் ரொம்ப நாள் நினச்சிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பென்சில் நீங்கள் அமேசானில் போய் பார்க்கும்போது இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டாக். சரி ஃப்ளிப்கார்ட்டில் தேடிங்க, அங்கேயும் அவுட் ஆஃப் ஸ்டாக், அந்த மாடலே அங்கே இல்லை. நீங்களும் இன்டர்நெட்டை சர்ச் பண்ணிட்டீங்க, கிடைக்கல. பிரபஞ்சம் திடீர்னு நீங்கள் வந்து அமேசான் ஆப் ஓப்பன் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து என்னது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் வாழ்க்கை. அது ரீஸ்டாக் ஆகும்போது தான் ஆகும். ஸோ இப்போது உங்கள்கிட்ட அந்த பொருள் கையில் இருக்குது, இட்ஸ் வித்தின் யுவர் ரீச். நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து செலக்ட் பண்ணணும், கார்ட்டில் போடணும், பேமெண்ட் பண்ணணும், அந்த ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் அந்த டனலுக்கு வெளியில் வந்துட்டீங்க. ஸோ பார்த்துட்டிங்க, ஓகே உங்கள் ப்ராடக்ட் அங்கே இருக்குது, பிடிங்கடா அப்படின்னு யூஆர் டூயிங் இட். அவ்வளோதான். லைஃப் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அதனால் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, டோன்ட் லூஸ் ஹோப், டிட்டர்மினேஷன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன வேணுமோ அதை அப்படியே குரங்கு மாதிரி பிடிச்சிக்கோங்க, குரங்கு நண்டு பிடிச்ச மாதிரி அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் விஜய் டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ சொன்ன சிஎம் விஜய்னு சொன்னமோ, என்னென்னா நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா நான் சொல்கிறது நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிட்டர்மினேஷன் ரொம்ப அவசியம். ஆம்பிஷன் ட்ரைவ்ஸ் யூ ஃபார்வர்ட். உங்களுக்கு அந்த டிட்டர்மினேஷன் தான் இந்த டனலை கடக்கிறதுக்கும் சரி, இந்த எதிரிகளோட துரோகத்தையும் சரி, உங்ககிட்ட பணம் திருட பார்க்குறவங்களையும் சரி எதிர்த்து போராடி உங்ககிட்ட கொண்டு வரதுக்கு உதவி செய்யும். இந்த மெஜிஷியன் 2 தடவை வந்துடுச்சு. பிரபஞ்சம் வந்து நீங்கள் வந்து அந்த எனர்ஜியில் ஆல்ரெடி அலைன் ஆகிட்டீங்க, நீங்கள் டிட்டர்மினேஷனோடு இருந்தீங்க அப்படின்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக உங்கள் கைகளில் வந்து சேரும். ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்ரெடி உங்கள் கைகளில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் கைடன்ஸ் போயிடலாம். அவ்வளோதான். உங்களுக்கு வந்து பெருசாக இங்கே வந்து யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர். உங்களுக்கு அந்த லாஸ்ட் புஷ் தான் தேவை. பிரபஞ்சம் அதை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இட்ஸ் தேர் பேபி, கம் ஆன் அப்படின்றாங்க. எப்படி குழந்தை நடக்க கற்றுக்கும் போது ஃபஸ்ட் அடி எடுத்து வச்சுன்னே அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களோ அப்படி தான் பிரபஞ்சம் இப்போ உங்களை பார்த்து வந்து சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. டேக்கிங் ஷெல்டர். அப்பப்போ ரெஸ்ட் எடுங்க. அங்கே பாருங்கள், நீங்கள் எங்கேயோ களைச்சி போகிறீங்க, உங்களுக்காக காத்துட்ருக்க ஓய்வு எடுக்கிற இடம். நீங்கள் எப்போல்லாம் ஓஞ்சு போகிறீங்களோ, எப்போல்லாம் டயர்ட் ஆகுறீங்களோ, பிரபஞ்சம் வந்து கம் ரெஸ்ட். அவ்வளோதான். உங்களுக்காக அங்கங்கே ரெஸ்ட் இருக்குது. நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக ஓட போகிறது இல்லை. உங்களுக்கு வெற்றிகள் வரும், ரெஸ்ட் எடுப்பீங்க, அதுக்கப்புறமா அடுத்த வெற்றி வரும். இப்படி தான் உங்கள் வாழ்க்கை போக போகுது. அதனால் பயந்துக்காதீங்க, ஐயோ நான் இன்னுமே கஷ்டப்படணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. யூ ஆர் ஆல்வேஸ் ப்ரொடெக்டட். நீங்கள் வந்து பிரபஞ்சத்தோட செல்ல குழந்தை. வாஸ்ட் விஸ்டாஸ், என்னது எக்ஸ்பேண்ட் யுவர் ஹாரிசான்ஸ். ஓகே, இப்போ வந்து நீங்கள் எங்கேயோ வந்து ரொம்ப ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, அதே ஒரு சின்ன கோல் வச்சுருக்கீங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, உன்னோட வாழ்க்கை இன்னும் பெருசாக விரிவடைய போகுது. ஸோ இது ஒரு விஷயத்தில் மட்டும் வந்து கிளிங் ஆகிக்காதீங்க. உங்களோட பிரபஞ்சத்தை இன்னும் பெருசாக்கிங்க. அதாவது உங்களோட கோல் ஆகட்டும், உங்களோட ஃப்யூச்சர் வாழ்க்கையாகட்டும், உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் பெருசாக வச்சுக்கோங்க, பெரிய ட்ரீமாக வைங்க. அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். எங்கள் வீட்டில் இருக்க சிட்டுக்குருவி ஆமாம் சொல்லுது.
நேவிகேட்டிங் பை த ஸ்டார்ஸ், யூ ஆர் ஆல்வேஸ் கைடட். உங்களுக்கு எப்போல்லாம் வந்து டவுட் வருதோ அப்போ வந்து சயின்ஸ் கேளுங்க பிரபஞ்சத்துக்கிட்ட. ஓகே, எனக்கு இப்போ கன்ஃபியூஷனாக இருக்குது, கிவ் மீ சயின்ஸ் அப்படின்னா உங்களுக்கும் கம்யூனிகேஷன், உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் கம்யூனிகேஷன் இருக்கும். ஃபாலோ யுவர் பிளஸ். அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போயிடுவீங்க. நான் இப்படி தான் கம்யூனிகேஷன் இருக்கும்னு சொல்லவில்லை, எல்லாத்துக்குமே கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும், அதாவது தனித்துவமாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு பொருந்தாது, அதனால் சொல்கிறதும் வேஸ்ட்டு. அது இல்லாமல் என்னோடய சீக்ரெட்ஸை நான் சொல்கிறது இல்லை. ஸோ உங்களோட சீக்ரெட் என்ன நீங்கள் கண்டுபிடிங்க. பிரபஞ்சம் ஆல்ரெடி உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண தயாராக இருக்காங்க. யூ நீட் டு ட்ரஸ்ட் த ப்ராசஸ், அவ்வளோதான். நம்ம இப்போ கடவுள்கிட்டேயும் தஞ்சை புகுந்துருவோம். என்ன பண்ணணும், எந்த கடவுளை வழிபட்டால் இந்த பிளாக்கேஜ், இந்த திருட்டுத்தனம் இதெல்லாம் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க, வாட் யூ நீட் டு டூ. ஏன்னா கடவுளோட அருள் இல்லாமல் அணுவும் அசையாது, இல்லையா? கன்ஃபர்மேஷன் வருது பாருங்கள். மேபி உங்கள் காதல் வாழ்க்கையில் ஏதாவது பாதிப்பு இருந்தது அப்படின்னா இந்த ஒரு லவ் பேர்ட் வந்து சத்தமே போடாது. இன்றைக்கி ரெண்டும் தூள் கிளப்புது. இங்கே பார்த்தீங்கன்னா விருந்தாதேவி பார்த்தீங்கன்னா காடஸ் ஆஃப் டிவோஷன். நீங்கள் ரொம்ப டிட்டர்மினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் காதலில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் நேசிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப லாயலான டிவோட்டடான பர்சன். அதனால் நீங்கள் பொறுமையாகவே போகலாம், எந்த அவசரமும் இல்லை. நீங்கள் தான் அப்படின்ற பட்சத்தில் அவங்க உங்களுக்காக காத்துட்ருப்பாங்க. வழிபட வேண்டியது சூரிய பகவான். நீங்கள் கேட்க வேண்டிய பாடல் ஆதித்ய ஹிருதயம், தடைகளை விளக்குறதுக்கு. சூரியனோட மேபி உங்களோட சார்ட்டில் வந்து சூரியன் எங்காவது மறைஞ்சிருக்கலாம், இல்லைனா வந்து அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கலாம். ஸோ அது இப்போ நம்ம வந்து சன்னோட பீக் டைமில் இருக்கோம். ஸோ ஆதித்ய ஹிருதயம் வந்து உங்களோட பலன்களை, உங்களோட வாழ்க்கையை இன்னும், அதாவது என்ன சொல்கிறது, ரிசல்ட்டை பன்மடங்காக்கி கொடுக்கும். சிலக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு 10,000 வர இடத்துல நீங்கள் ஆதித்ய ஹிருதயம் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா 1,00,000 ரூபா வரும். தட்ஸ் த கீ. ஸ்ரீ ராதா. லவ் ராதா விருந்தாதேவி. லைக் 2 பேரும் ஒருத்தங்க கிடையாது, பட் இட்ஸ் அ கான்செப்ட். காதலில் வெற்றி அடைஞ்சு நீங்கள் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. இட்ஸ் அ ஒய்ஃப் கேரக்டர் விருந்தாதேவி. ஸோ காதல் கல்யாணத்தில் முடிய போகிறது. ஸோ இப்போ காதலிச்சுட்டு இருக்கவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் இந்த காதலை அடைய போகிறதில்ல. மேபி நீங்கள் வந்து கொஞ்ச நாள் காத்துட்ருக்கலாம், இல்லைனா வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். சம்திங் எக்ஸ்ட்ரானரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் நடக்க போகிறது. ஸோ நீங்கள் நினச்சிட்ருக்க இந்த காதல் வாழ்க்கை இதே மாதிரி உங்கள் காதலாக முடிய போகிறது. தட் இஸ் அ ட்விஸ்ட். பட் இந்த காதலை நீங்கள் கல்யாணத்தில் முடிக்க போகிறீங்க. இட்ஸ் அ கேரண்டீடு எனர்ஜி. ஸோ ராதாராணியை வந்து நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காதலில் என்ன தடை இருந்தாலும் அப்படியே விலகி போயிடும். ஷீ இஸ் பியூர் எசன்ஸ் ஆஃப் லவ். அவங்களே வந்து உங்களுக்கு உங்கள் ரீடிங் எட்டி பார்க்குறாங்க. இட்ஸ் லைக் ஐம் ஹியர், யூ ஆர் பிளெஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ரொம்ப டிவோட்டடான ஆள், அதையும் அவங்க அங்கீகரிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ரெசிடென்ஸ் இன் அ ஹோலி பிளேஸ், ப்ராக்சிமிட்டி டு நேச்சுரல் பியூட்டி, டிவோஷன் டு கிருஷ்ணா. போதுமா? ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஸோ இதுதான் ராதாராணி உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருது. ஏன்னா யூ ஆர் நாட் ராதாராணி. ராதாராணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அழகான வாழ்க்கை உனக்கு இருக்குது. நீங்கள் வந்து காதல் வாழ்க்கையில் பிளாக்கேஜ் இருந்ததுன்னா அப்படின்னா ரீட் ஆதித்ய ஹிருதயம். ராதாராணிக்கு நிறையா பஜன்ஸ் இருக்குது, அதெல்லாம் படிங்க. சூப்பராக மாறப்போகுது உங்கள் வாழ்க்கை. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.